அன்புவும் மீன் கதையும். அன்பு மீன் பிடிப்பதில் திறமையானவர். அவர் எப்போதும் மதனுடன் மீன் பிடிக்கச் சென்றார். மீன் பிடிக்க அவர்கள் வழக்கமாக வேட்டியை வலையாக பயன்படுத்தினார்கள். அன்பு வீட்டில் குச்சிகள் மற்றும் முட்களை பயன்படுத்தி மீன்பிடி கம்பிகளையும் செய்தார். பின்னர் அவர்கள் மீன்களை சமமாக பகிர்ந்து கொண்டனர். அவர்களின் நண்பர்களைப் போலல்லாமல் அன்புவும் மதனும் மீன் பிடிக்கும்போது எப்போதும் கவனமாக இருந்தனர். அவர்கள் ஒருபோதும் குளத்திலோ அல்லது ஆற்றிலோ ஆழமாகச் சென்றதில்லை. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் அவர்கள் மண்புழுக்களை தேடி அவற்றை தூண்டில்களாக பயன்படுத்துவார்கள். மண்புழுக்களை தேடி மகிழ்ந்தனர். தூண்டில் தயாரானதும் அவர்கள் மீன் பிடிக்கச் செல்வார்கள். ஞாயிற்றுக்கிழமை அன்பு மகிழ்ச்சியாக இல்லை. அவர்களால் 3 மீன்களை மட்டுமே பிடிக்க முடிந்தது. மீன்கள் சமைக்க மிகவும் சிறியதாக இருந்ததால் வீட்டிலேயே மீன் வளர்க்க முடிவு செய்தனர். அன்பு ஜாடியில் தண்ணீரை நிரப்பி 3 மீன்களையும் அதில் விட்டான். மீன்கள் முயற்சி செய்து வெவ்வேறு திசைகளில் நீந்தின. அன்பு மீன் பசியாக இருப்பதாக நினைத்து மண்புழுக்களை ஜாடியில் போட்டான். ஆனால் அவனுக்கு ஆச்சரியமாக மீன் சாப்பிடவில்லை. அவன் அவர்களின் கண்களை பார்த்தான். அவர்களின் பயத்தை உணர முடிந்தது. மறுநாள் காலை அவன் படுக்கையிலிருந்து நேராக மீன் ஜாடிக்குச் சென்றான். ஜாடியில் 2 மீன்கள் மட்டுமே இருந்தன. அவன் எல்லா இடங்களிலும் மீனைத் தேடினான். பின்னர் தரையில் ஒரு மீனைக் கண்டான். அன்பு மிகவும் சோகமாக இருந்தான். அவனது தந்தை அவனை ஆறுதல் படுத்தினார். மாலையில் அவனது தந்தை ஒரு புதிய மீன் தொட்டியை வாங்கினார். அன்பு மீனை புதிய தொட்டிக்கு மாற்றினார். மறுநாள் அன்பு பள்ளியிலிருந்து தொட்டிக்கு விரைந்தான். மேலும் ஒரு மீன் இறந்து மேலே மிதப்பதைக் கண்டான். அவன் அழ ஆரம்பித்தான். அவனது தந்தை, இந்த மீன்கள் ஆற்றிலும் ஏரியிலும் வாழ்கின்றன. இயற்கையே அவற்றின் வீடு. அவற்றை சுதந்திரமாக இருக்க விடுவது நல்லது என்றார். கடைசி மீன் தனியாக நீந்துவதைக் கண்டான். அவன் மோசமாக உணர்ந்தான். அவன் மீனை ஒரே குளத்திற்கு எடுத்துச் சென்று விடுவித்தான். அப்போதிருந்து அன்புவும் மதனும் ஒரு பாக்கெட் ஊறிய அரிசியை வாங்கி மீன்களுக்கு உணவளித்தனர். மீன்களுக்கு உணவளித்தல் அவர்களின் புதிய பொழுதுபோக்காக மாறியது.